மரியவுக்கும் எனக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. அப்படி இருக்க மரியா கருவுற்றிருப்பது எவ்வாறு? சரி சரி, மரியாவை மறைவாக விலக்கி விட்டு விடலாம். யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவேன். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார். உங்கள் திட்டம் பெரியது. இந்த மீட்பு திட்டத்தில் நான் பங்கு பெறுவேன். மரியாதை என் மனைவியாக ஏற்றுக்கொள்வேன். நான் அறிவிக்கப்படுவதையாகவே அனைவரும் அவர்களை விட்டு சென்று நம் பேரை பதிவு செய்து கொள்ளுங்கள். கட்டளை மரியே, நாமும் நமது பெயரை பதிவு செய்ய வேண்டும். பெத்லகேமுக்கு போக வேண்டும். இது அரசு கட்டளை என்பதால் நாம் கண்டிப்பாக செல்ல வேண்டும். சரி, நாம் அப்படியே செல்வோம். ஐயா ஐயா, என்ன என்ன வேணும்? நானும் என் மனைவியும் தங்க இடம் வேண்டும். இங்கே இடம் இல்லை. உங்க மனைவிக்கு பிரசவ நேரம் போல் தெரிகிறது. வேறு இடம் சொல்லுங்கள். போங்க போங்க. ஐயா ஐயா, என்ன என்ன வேண்டும்? தயவு செய்து உதவுங்கள். எனது மனைவிக்கு பிரசவ நேரம். கொஞ்சம் இடம் கொடுத்து உதவுங்கள். இடமே இல்லை. போங்க போங்க. ஐயோ, என்னால் நடக்கவே முடியல. மரியா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அதோ அங்கே ஒரு மாட்டுத் தொழுவம் தெரிகிறது. யாரும் இடம் தர மாட்டார்கள் போய் தெரிகிறது. வா, நாம் அங்கே செல்வோம்.